நான் ரொம்ப ஈஸி எக்ஸாம்பிள் எப்போதும் இதான் சொல்லுவேன். ம். எனக்கு ஆல்ரெடி பிறப்பிலேயே எங்க அப்பா எனக்கு 1000 கிராம் குடுத்துட்டு போயிருக்காங்க. ம். நான் ஒண்ணும் பண்ணாட்டாலே இந்த 10 வருஷத்துல எனக்கு ஒரு ஃப்ளாட் வீடு கிடைச்சிருச்சு. எஸ். புரியுதா? ம். இப்போ எனக்கு இது ம். நானும் ஒரு 3 கிலோ கோல்டு ஆட் பண்ணியிருந்தேன்னா, என்ன இருக்கும்? எங்க அம்மா 3 கிலோ 3 நான், என் சிஸ்டர், என் பிரதர் ஆளுக்கு 1000 கிடைச்சது. ம். நான் எங்க அம்மாவுக்கு குடுத்த மாரி நான் திரும்பி 2000 கிராம் ஆட் பண்ணி, நானும் 3000 கிராம்ல இருந்தேன்னா, ம். அவன் தான் டாப் 1%. ஓகே. ஓகே சார். ஸோ தட் இஸ் அவனோட டிவிஷன்ல சொத்து அடைஞ்சிருச்சுன்னா கூட, ம். அவன் திரும்பி அங்கேயே போய் உட்காந்துருவான். ஓகே. இப்போ சேலரிஸ் இன்கிரீஸ் ஆக மாட்டேங்குது எங்களுக்கு. ஆனா பில்லியனர்ஸ் வந்து பில்லியனர்ஸ் ஆயிட்டே இருக்காங்கன்னு சொல்றதுக்கு காரணம் நீங்க சொல்றது தானா? ஆனா என்ட்ட ஆல்ரெடி ஹார்ட் அசெட் இருக்குப்பா. ம். இன்ஃப்ளேஷன் இருக்கு. விலைவாசி ஏறுது. ம். விலைவாசியில என்னலாம் ஏறும்? ஹார்ட் அசெட்டும் ஏறும்ல. சேலரி அப்படின்ற ஒரு செயின்க்குள்ள நான் மாட்டியிருக்கேன். இந்த செயின பிரேக் பண்ணி நான் எப்படி அந்த 1% 2 வழிதான். ம். சரி, இங்க இருக்கிற மிடில் கிளாஸ் லைஃப அந்த ஊர் மிடில் கிளாஸ் லைஃப் ம். எக்ஸ்சேஞ்ச் பண்றது தான் H1B விசால போறது. ம். ம். இங்க மிடில் கிளாஸ் பெட்டரா, அங்க மிடில் கிளாஸ் பெட்டரா டிபேட். ஓகே. ம். அத நான் இங்கேயே பண்ணியிருக்கேன். ம். பட் நீங்க பிசினஸ் பண்ணி பணக்காரன் ஆகணும்னா, சேப்பாக்ல செஞ்சுரி அடிக்கலன்னா, அங்க போய் எங்க செஞ்சுரி அடிக்க போற? ஸோ ஓகே சார். அது ரைட்டா? அத உட்ரு. ம். ஸோ வேலையிலேயே நீ பண்ணணும்னா, ம். நீ ஆர்பிட்ராஜ்ல பண்ணணும்னா, ம். நீ கல்ஃப்லயோ, ஆஃப்ரிக்காலயோ, இல்ல சவுத் ஈஸ்ட் ஏசியாலயோ போய் டாக்ஸ் இல்லாம டாலர்ல சம்பாதிச்சு, இங்க பணத்த செலவு பண்ணேன்னா தான் நீ பணக்காரன் ஆக முடியும். ஓகே. ஓகே சார். நீங்க அதே லண்டன், யூரோப்பு, ஆஸ்திரேலியா, அமெரிக்காலாம் போனீங்கன்னா, ரூ. 100 சம்பாதிச்சீங்கன்னா, ரூ. 50 கவர்மெண்ட் பிடிக்கிடும். ம். ரைட் சார். ஒரு சாமானிய மனிதன் பணக்காரன் ஆகுறது அப்படிங்கிறது உழைப்பு மட்டும் இல்ல, ஸ்மார்ட் ஒர்க்கு. அத தாண்டி அந்த உனக்கு கண்ட்ரி அண்ட் அதுக்கப்புறம் உனக்கு லக்கும் வேணும். ம். நீ படிச்சது அந்த சமயத்துல அது ஒர்க் அவுட் ஆகணும். ஓகே சார். ஃபைன். ஸோ ஒரு சாமானிய மனிதன் பணக்காரன் ஆகுறதுக்கு கடின உழைப்பு மட்டும் இல்ல, ஸ்மார்ட் ஒர்க்கும் தேவை அப்படிங்கிறத அப்புறம் ஒரு எலிமெண்ட் ஆஃப் லக்கும் வேணும். எலிமெண்ட் ஆஃப் லக்கோட சேர்த்து வேணும் அப்படின்றத தெளிவா விளக்கு. ஐயோ எல்லாம் பேங்க் நடத்தாலும் நல்லா இருக்குன்னு பேங்க் ஓடுவாங்க. இல்லை காய்கறி வெண்டைக்காய் விற்கலான்ட்டு அங்கே ஓடுவாங்க, கத்திரிக்காய் விற்கலான்ட்டு இங்கே ஓடுவாங்க. நோ, never go jump where there's competition. Go to a place where there is no competition and you sell what others are not selling. You will build your own world. இன்னைக்கு நீங்க பாருங்க, பெரியவங்களா இருந்தவங்க எல்லாருமே இன்னைக்கும் பெரியவங்களா இருக்கவங்க, they sold, they fought in a territory where there is no competition and I'm no exception. I came, இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது இந்தியாவில், இந்த ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிஸ்னஸை உருவாக்கணும்னு தான் பார்த்தேன். எங்கே பணம் அதிகமாக இருக்குமோ அங்கே போய் நம்ம பிஸ்னஸ் பண்ணலான்னு நான் நினைக்கவே இல்லை. ஒரு நாள் கூட அப்படி நினச்சதில்லை. பிகாஸ் ஃபார் மீ பிஸ்னஸ் இஸ் ஆல் அபவுட் ஷேரிங். இட் இஸ் நாட் அபவுட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இட் இஸ் நாட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இட் இஸ் ஆல் அபவுட் ஷேரிங். வாட் கேன் யூ ஏர்ன் த மேக்ஸிமம் அண்ட் வாட் கேன் யூ கிவ். ஸோ அதுதான் என்னோட பிஸ்னஸ் கான்செப்ட். கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டோம், சேர்த்து வச்சுக்கணுங்கிறது எண்ணத்தை மட்டும் நீங்கள் கையில் வச்சுக்காதீங்க. ஒரு காலத்திலே அது நம்ம செய்யக்கூடாது. பிஸ்னஸ் மேனாக இருக்கிறீங்க, அந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டில் அடுத்த டெவலப்மெண்ட்ஸ் மத்தி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர சேமிப்பை யோசிக்கக்கூடாது. சேமிப்புங்கிறது எதுவாக இருக்கணும்னா, இந்த தொழிலுடைய அடுத்த கட்டம் என்ன, காலம் மாற்றத்துக்கான விதைகளை நீங்கள் விதைத்து கொண்டே இருக்கணும். அந்த பொருளாதாரத்தை வச்சு உங்கள் மனசும் நல்லா இருக்கணும், உங்கள் உடம்பும் நல்லா இருக்கணும், அதுக்கு செலவு பண்ணணும், மக்களுக்கு தர்மம் பண்ணணும். இதில் தான் நம்ம வெற்றி அடங்கியிருக்குது. உழைக்கிற காசு எங்கே போயிடுமோன்னு நீ நினைச்சினா கண்டிப்பாக நீ ஃபெயிலியர் ஆயிடுவேன். எவ்வளோ போனாலும் நான் ஜீரோலேருந்து வந்தவன், என்னால வெற்றி பெற முடியும். அன்னைக்கு ஒண்ணு இல்லாம வந்தவன் இன்னைக்கு இவ்வளவு வச்சுட்டு என்னால வர முடியாதுங்கிற எண்ணத்தோட பிறருக்கு கை கொடுங்க. ஏன்னா நீங்க அம்பானி நான் சொல்லுவேன், அவங்க எண்ணெய் கிணறு தொழில பிசினஸ் பண்ண ஒரு ஏற்றுமதிக்கு வந்தவங்க இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட், காய்கறி, சினிமா தியேட்டர்னு, பெட்ரோல் பங்கு எத்தனை பிசினஸ்க்கு போயிட்டாங்க பாருங்க. அதான் அவங்க இன்னைக்கு களத்துல நிற்க காரணம். தொழில எப்பவுமே தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மாற்றத்துக்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கணும். கிளைகளை வளர்ப்பது, பிரான்சஸ் ஓபன் பண்ணுவது, மற்றவங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுப்பது, தன்னை பார்த்துக் கொள்வது, பிறருக்கு உதவி விடுவது. பதுக்கி வைக்க கூடாது. பணத்தை பதுக்கினா பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டு விடும், நாட்டுக்கும் நம்ம தொழிலுக்கும். நன்றி, வணக்கம். உங்க சேலமரா தமிழ்ச்செல்வன். Who built the country? Not politicians. We should have guts to say it is the business community that built the country. It is the entrepreneurs who built this country, not politicians. They have no time. கஷ்டப்பட்டு எலெக்ஷன்ல டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி வின் பண்ணிட்டு அப்புறம் அவங்க ஒரு வருஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி அடுத்த எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்ணும். இட் இஸ் த பிஸ்னஸ் கம்யூனிட்டி தட் பில்ட் திஸ் கண்ட்ரி. ஸோ யூ ஹேவ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி மோர் தென் யுவர் ஓன் பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. You understand? Take anything in India. Who built that? Who built this? Who built this?
It will be a Tata or a Birla or an Ambani and all that and gift it to the country. Right now, as I'm talking to you, Tata is building 30 cancer research centers, 30, and gifting it to the government all over India. This is what a business entrepreneur can do, a good entrepreneur. So please dream. What is the? Most significant character that a young entrepreneur should have. A good human being. Thank you.